Hey guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஸோ guys, ஸ்பான்சர்ட் வீடியோஸ்னால் என்ன? பேசிக்காக ஒரு பிராண்ட் கூட ஒர்க் பண்ணணுன்னா அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை கவர் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறாங்கனாலோ இல்லை ஏதாவது ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நினைக்கிறாங்கனாலோ யூடியூபர்ஸை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க கூட ஜென்ரலாக ஒர்க் பண்ணுவோம். இந்த பாயிண்டில் ஒர்க் பண்ணுறோங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணணும் வியூவர்ஸ்க்கு. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஆர்கானிக் வீடியோ இல்லைங்கையில் வியூவர்ஸ்க்கு சொல்லி தான் ஆகணும். இப்போது ஒரு பிராண்ட் கூட ஒர்க் பண்ணுறதுனால அந்த வீடியோவில் எல்லாம் பொய்யா புழுவ போகிறோம், வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல போகிறோம், நல்லா இல்லாதது நல்லா இருக்குது, நல்லா இருக்கிறது கேவலமாக இருக்குது கம்பேர் பண்ணி அப்படிலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. எனக்கு 2 ரூல்ஸ். ஒன்று, ஸ்பான்சர்ட் வீடியோஸில் கம்பேரிசன் பண்ண மாட்டேன். 2வது, ஃபுல் ரிவ்யூஸ் ஸ்பான்சர்டாக பண்ண மாட்டேன். ஸோ சில நேரம் பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி தான் யூடியூப் ரெவென்யூ, யூடியூப்பில் யார் வீடியோஸ் பண்ணுறீங்கனாலுமே யூடியூப் ரெவென்யூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி தேதிக்கு பிராண்ட்ஸ் கிட்ட ஃபோனை பற்றி நல்லா பேசலைன்னா ஃபோனே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கல நாங்கள் ஃபோனை சொந்த காசில் தான் வாங்கி கவர் பண்ண வேண்டியிருக்கு. இது நான் தமிழில் பெருசாக கிளாரிஃபை பண்ணதில்லை. ஸோ ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ ஒரு பிராண்ட் கூட ஒர்க் பண்ணுறேன்னா உங்களுக்கு அதை வீடியோவில் நான் சொல்லணும் சட்டப்படி. கீழே அந்த பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பப்பும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, அதுவும் வரும். ஸோ இந்த வீடியோ நான் ஓப்போ கூட தான் ஒர்க் பண்ணுறேன். பட் அதுக்காக இந்த ஃபோனை பற்றி நான் எதுவும் இல்லாததை சொல்ல போகிறதில்ல. நீங்களே பாருங்கள், ஏதாவது நான் சொல்கிறது பயஸ்டாக இருக்குது, ஏதாவது நான் சொல்கிறது உண்மை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை கழுவிகளையும் ஊற்றுங்க, நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க நான் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு நானே வேணாலும் ஷேர் பண்ணுறேன். பட் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஸோ இது ஓப்போவோட லேட்டஸ்ட் ஃபோன் F19 Pro ப்ளஸ். உண்மையிலேயே அதான் பேர் வச்சுக்கிறாங்க, ஏமா அந்த பேரை வச்சான்னு தெரில. ப்ரோ ப்ளஸ். ஸோ இந்த ஃபோனில் என்ன அப்படி ப்ரோ, என்ன அப்படி ப்ளஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் பார்ப்போம். இந்த பாயிண்டில் தான் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ்லாம் நான் ஜென்ரலாக சொல்லுவேன், பட் இந்த வீடியோ ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன், அதனால நேராக அன்பாக்சிங்க்கு போவோம். ஸோ இது ஒரு ஃபுல் ப்ளூ அண்ட் பிளாக் பாக்ஸ். மினிமல் OPPO F19 Pro ப்ளஸ் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு ஸ்டைலைஸ்ட் F லோகோவும் இருக்குது. பின்னாடி ஸ்பெக் ஹைலைட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஸ்டிக்கர், இதில் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பேஸ் சில்வர் கலர் வேரியண்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த சீல்ஸை கட் பண்ணிவிட்டு கவரை ஸ்லைட் ஆஃப் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள ஒரு கார்ட்போர்டு இன்சர்ட் இருக்குது. இதில் சிம் எஜெக்டர் டூல், இன்ஃபர்மேஷன் புக்லெட்ஸ், அப்புறம் சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து OPPO F19 Pro ப்ளஸ் ஃபோன் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஓப்போவோட லேட்டஸ்ட் ஃபோன். இப்போதைக்கு கேஸில் போட்டு சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 50 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர், USB Type-C கேபிள், அப்புறம் ஆப்பிள் ஸ்டைலில் இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட்ஸை பார்த்துட்டோம். இப்போ நம்ம அந்த F19 Pro ப்ளஸ் ஃபோனை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கலாம். இந்த ஃபோனை நீங்கள் பிக்கப் பண்ணோன்னா நோட்டீஸ் பண்ண போகிற முதல் விஷயம், இது ரொம்பவே ஒரு லைட்டான ஃபோன். பேக் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் பிளாஸ்டிக் ஆனால் எவ்வளோ ப்ரீமியம் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த கிரே கலர் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஒரு சாஃப்ட் டச் ஃபீல் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் லைட்டை நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பின்னாடி ரொம்ப மினிமலாக ஓப்போ பிராண்டிங் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் இவ்வளோ தின்னாக இருக்கிறதுனால கேமரா ப்ரொட்ரூட் ஆகுது. ஸோ அப்படி ப்ரொட்ரூட் ஆகிறதுனால இப்போ நீங்கள் ஒரு டெஸ்கில் வச்சு டைப் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு வாப்லிங் இருக்குது. பின்னாடி உள்ள இந்த கேமரா செட்டப்புக்கு வரையில் ஒரு 48 மெகாபிக்சல் ப்ரைமரி, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், அப்புறம் எல்லா பிராண்ட்ஸ் மாதிரியே இவங்களும் ஒரு 2 சென்சர் சும்மா கணக்காமிக்கிறதுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 2 மெகாபிக்சல் டெப்த், 2 மெகாபிக்சல் மேக்ரோ. இந்த ப்ரைமரி சென்சர் OmniVisionோட OV48B. ஜென்ரலாக OmniVision சென்சர்ஸ் நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்த்ததில்ல. அதுவும் இந்த பர்டிகுலர் சென்சர் நான் இது வரைக்கும் எந்த ஃபோன்லையும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கே பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததோடு நல்லா இருந்துச்சு. பிக்சர்ஸில் டீட்டெயில் நிறைய இருந்தது. ஒயிட் பேலன்ஸ் மோஸ்ட்டாக எப்போவுமே கரெக்டாக இருந்துச்சு. கலர்ஸும் நேச்சுரலாக இருந்தது. டைனாமிக் ரேஞ்ச் தான் எதிர்பார்த்ததோடு இங்கே ரொம்பவே இம்ப்ரூவ்டாக இருந்துச்சு. ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நிறைய நல்ல ஷாட்ஸ் எடுக்க முடிஞ்சது இந்த கேமரா வச்சு. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் இந்த ப்ளூ பில்டிங், பின்னாடி அப்படியே சன்செட்டோட டைனாமிக் ரேஞ்ச் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது இந்த ஷாட்டில் பார்க்க முடியும். இந்த செட்டப்பில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம், ப்ரைமரிக்கும் அல்ட்ரா வைடுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. இங்கே அல்ட்ரா வைட் வந்து ஒரு 8 மெகாபிக்சல் சென்சர், ஹைனிக்ஸோட HI846 சென்சர். இந்த சென்சரும் நம்ம இது வரைக்கும் பெருசாக பார்த்ததில்லை. பட் இப்போலாம் பிராண்ட்ஸ் வந்து என்ன சென்சர் யூஸ் பண்ணுறோங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணுறதே இல்லை. அப்படி ப்ரைமரிக்கு பண்ணாலும் அல்ட்ரா வைட்ஸ்க்கு கண்டிப்பாக பண்ணுறதில்ல. ஸோ மேபி இந்த சென்சரை நம்ம முன்னாடி பார்த்துருக்கலாம், பட் எனக்கு தெரில. வீடியோஸ்னு வரையில் 4K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் பெட்டராக ஸ்டெபிலைசேஷன் வேணும்னா 1080pக்கு ட்ராப் பண்ண வேண்டியிருக்கும்.
OPPO Dual View Video அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ 2 பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரே நேரத்தில் ஷூட் பண்ண முடியும் இதை யூஸ் பண்ணி. மற்றபடி சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா ஒரு புது டைனாமிக் போகா போர்ட்ரேட் எஃபெக்ட், மல்டிபிள் நைட் மோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பிக்சருக்கு. முதல்ல காஸ்மோபாலிட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், இதில் சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து ஆஸ்ட்ரல். ஸோ இதில் அந்த வானம் ஷேடோஸ் எல்லாமே கொஞ்சம் க்ரீனிஷ் ப்ளூவாக பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு அடுத்து டாசில். ஸோ இங்கே அந்த பிளாக், ப்ளூ, ஆரஞ்சு இது எல்லாமே கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ பேசிக்காக இப்போ நைட்டில் சிட்டி லைட் ஷாட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் பாப் ஆனுங்கிறதுக்காக இந்த மோட். இது போக அல்ட்ரா நைட் மோட் வீடியோக்கும் கொடுத்துருக்காங்க, HDR சப்போர்ட்டும் இருக்குது. செல்ஃபீஸ்னு வரையில் இங்கே 16 மெகா பிக்சல் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக OPPO ஃபோன்ஸில் செல்ஃபீஸ் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இங்கே F19 Pro ப்ளஸ்லேயும் ஒரு தரமான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமராஸ் ஆப்டிக்ஸ் அப்படின்னு வரையில் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓகே, கேமராஸ் பார்த்துட்டோம். அடுத்து உள்ள சிப்புக்கு போவோம். இங்கே மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 800U சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே மற்ற ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். அங்கே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. டே டு டே டாஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஹீட்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ஸ்னாப்பியாக இருந்துச்சு. ஸ்டட்டர் லாக் எதுவுமே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. கேமிங்னு வரையில் கால் ஆஃப் டியூட்டி மொபைல் விளையாடி பார்த்தோம். எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மல் செட்டிங்ஸில் ஹை செட்டிங்ஸ் கிரே அவுட் ஆகிருந்துச்சு. ஸோ சூஸ் பண்ண முடியல. மீடியாடெக் டைமென்சிட்டி 800U ஒரு 7 நானோமீட்டர் ப்ரீமியம் மிட்ரேஞ்ச் சிப். இதில் 5G சப்போர்ட் இருக்குது. 5G இப்போதைக்கு எந்த யூஸும் கிடையாது. ஆனால் 7 நானோமீட்டர்ஸுங்கிறதுனால பேட்ரி எஃபிஷியன்சி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மற்ற ஃபோன்ஸில் இந்த சிப் பேட்ரி எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே 4310 mAh பேட்ரி தான் இருந்தாலும் பேட்ரி லைஃப் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு டக்குன்னு டாப் அப் பண்ணணும்னா 50 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 0 to 100 50 நிமிஷத்துக்கு கம்மியாக சார்ஜ் பண்ண முடியும்னு OPPO கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இங்கே OPPO பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கிறதுனால F19 Pro Plus ரொம்பவே லைட்டாக ஸ்லிம்மாக இருக்குது. 7.8 mm திக்னஸ், வெயிட் வெறும் 173 கிராம்ஸ். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் எல்லாமே 200-215 கிராம் வெயிட்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு லைட்டான ஆல்டர்னேட்டிவ் வேணும், 5000, 6000, 7000 mAh பேட்டரி தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ வித்தியாசமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது என்றைக்குமே நல்லது தான். ஓகே, பில்ட் பார்த்துட்டோம். கேமராஸ் டீசெண்டாக இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியமான மிட்ரேஞ்ச் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. டீசென்ட் சைஸ் பேட்ரி, ரொம்ப ஃபாஸ்ட்டான சார்ஜர். இப்போ அடுத்து டிஸ்பிளேக்கு வருவோம். ஏன்னா ஒரு ஃபோனை யூஸ் பண்ணையில மேக்ஸிமம் நம்ம பார்க்க போகிறது டிஸ்பிளே தான். இங்கே OPPO ஒரு 6.43 இன்ச் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன பஞ்ச் ஹோல் டாப் லெஃப்ட்டில், ரெசல்யூஷன் ஃபுல் HD+, கலர்ஸ், வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் தான் வெறும் 60 Hz. இங்கே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான 90 Hz இல்லை 120 Hz கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா காம்படிஷன் எல்லாமே அந்த மாதிரி தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ரொடெக்ஷனுக்கு இங்கே கார்னிங்கோட Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளேக்கு மேலேயும் கேமராஸ்க்கு மேலேயும். மற்றபடி மிச்சம் சொச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது ஏற்கனவே நம்ம அந்த அன்பாக்சிங்லேயே இயர்ஃபோன்ஸ் இருக்கையிலேயே பார்த்துருப்பீங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் பாட்டமில் இருக்குது. இதனால லவுடாக இருந்துச்சு, டிஸ்டார்ஷன் எதுவும் இல்லாமல். பவர் பட்டன்ஸ், வால்யூம் பட்டன்ஸ் ரெண்டும் ஆப்போசிட் சைட்ஸில். இப்போ மற்றபடி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரையில் இங்கே ColorOS 11.1 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 11 மேலே பில்ட் பண்ண ColorOS. ஸோ நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி ஜென்ரலாக பிராண்ட்ஸ் ஒரு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட ஃபோன் லான்ச் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இந்த பாயிண்டில் Android 10ஓட லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மாதத்தில் Android 11 கொடுத்துட்டு இதான் லேட்டஸ்ட் ஒரு அப்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னு கணக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ Android 11ஓட லான்ச் ஆகிறது, லேட்டஸ்ட் கரண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட லான்ச் ஆகிறது ஒரு பாசிட்டிவ். இங்கே ColorOSல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். OSI விஷுவல் எஃபெக்ட், அந்த வீடியோஸோட லுக்கை பம்பப் பண்ணுறதுக்கு, ஒரு சிஸ்டம் வைட் டார்க் மோட், நைட் டைம் ஸ்டாண்ட் பை, கேம் ஸ்பேஸ், சாஃப்ட்வேர் நல்லா ஸ்மூத்தாக ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ அடுத்து அதாவது கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது ப்ரைஸிங். பாக்ஸில் 29,999 ரூபா அப்படின்னு ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக ப்ரைஸிங் பாக்ஸில் இருக்கிறதோட கம்மியாக தான் இருக்கும். இங்கே ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்க மாதிரி தெரியுது, 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். ஸோ ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுதுன்னு எதிர்பார்க்குறேன். பட் இந்த பாயிண்டில் நான் எதிர்பார்க்க மட்டும் தான் செய்கிறேன். ஏன்னா எனக்கு அஃபிஷியல் ப்ரைஸ் தெரியாது. ப்ரைஸிங் தெரிஞ்ச உடனே கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன், எப்போவுமே பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் ப்ரைஸிங்கை பார்த்துட்டு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவே கைஸ், இதுதான் ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ. பிராண்ட் கூட ஒர்க் பண்ணையில் இந்த மாதிரி தான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு ஆனஸ்ட்டாக என்னோடய ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருக்கேன். ஏதாவது இந்த வீடியோவில் சரியாக இல்லை, நான் ரொம்ப பயஸ்டாக இருந்திருக்கேன், ஏதாவது உங்களுக்கு நான் ஒழுங்காக தெரிவிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கழுவி வேணாலும் ஊற்றுங்க, ஒரு வீடியோ வேணாலும் போடுங்க, நானே ரீட்வீட் பண்ணுறேன்.
ஏன்னா ஏதாவது தப்புனா தயவு செஞ்சு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருந்தாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு பார்க்குறேன். ஸோ அதனால தான் இந்த டிஸ்க்ளைமர். ஸோ அவ்வளோதான் அந்த அன்பாக்சிங் வீடியோவுக்கு. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.